நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால் ஜெபம். ஜெபம் கிறிஸ்தவத்தின் அடிப்படையாக இருக்கிறது. ஜெபம் இல்லாமல் ஒரு விசுவாசி அவர் உருவாக முடியாது. ஜெபம் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது. ஜெபம் விசுவாசத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. ஜெபம் ஊழியத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. ஜெபம் குடும்ப வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஜெபம் தேவனை சந்திப்பதற்கு ஒரு பாலமாக அது அமைகிறது. ஜெபம் மிகவும் முக்கியமானது. ஜெபத்தையும் விசுவாசியும் பிரிக்க முடியாது. ஆனால் அநேக விசுவாசிகள் இன்று இருப்பது ஜெபத்தை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஜெபத்தை விட்டு பிரிக்கவே முடியாது. ஆனால் விசுவாசி என்று சொன்னாலே ஜெபிப்பவன் தான் என்று அர்த்தம். ஜெபம் விசுவாசியை இணைக்கிறது தேவனோடு. ஆனால் இந்த ஜெபம் அநேகருடைய வாழ்க்கையிலே இருப்பது இல்லை. ஒரு விசுவாசி என்றாலே ஜெபம். ஊழியத்திற்கு அடிப்படை ஜெபம். இந்த சபை எப்படி கட்டப்பட்டுச்சு? ஜெபம். இந்த ஊழியம் எப்படி நடக்குது? ஜெபம். ஜெபம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கும் நான் உங்கள் தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால் சிம்பிளான காரியம்தான். தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் முக்கியமான காரியம். ஆனால் தேவன் பேசுகிறது எளிமையாக இருக்கும், ஆனால் மிகவும் முக்கியமாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் அப்படியாக உங்களை வழிநடத்துவாராக. இன்றையும் நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பு தேவனே, அப்பா பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். நீர் இந்த வேலையிலே எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்றால் என்ன, ஜெபம் என்றால் என்ன என்பதே அவர்களுக்கு தெரிவது இல்லை. ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமாக இருக்குது. சபை என்றாலே ஜெபம் தான். ஆனால் அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே அது எப்படி இருக்க வேண்டும்? ஜெபத்தின் வகைகள் அநேகமாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஜெபம், நம்முடைய ஜெபம் அது எப்படியாக இருக்க வேண்டும்? ஜெபம் என்றால் என்ன? நாம் தேவனோடு பேசுவது, தேவன் நம்மோடு பேசுவது. ஹல்லேலூயா. ஜெபம் என்றால் சாதாரண காரியம் அல்ல. நான் உங்களோடு பேசுவது உரையாடல், ஜஸ்ட் கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் வித் மேன். ஆனால் ஜெபம் என்பது கம்யூனிகேஷன் வித் காட். ஹல்லேலூயா. ஜெபம் என்பது தேவனோடு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டிகரோடு பேசுவது தான் ஜெபம். நாம் ஜெபத்திலே எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை வளராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஜெபமின்மை. ஜெபம் இருந்தால் தேவன் நம்மோடு பேசுவார். ஜெபம் இருந்தால் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். ஜெபம் இருந்தால் நாம் ஜெயம் பெறுவோம். ஜெபமே ஜெயம் சொல்லிட்டு நீங்க எல்லா வேன்லையும் நீங்க பார்க்க முடியும், எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். அது பைபிளிலே கிடையாது. ஆனால் அதுதான் உண்மை. ஜெபம் பண்றவ தான் ஜெயம் எடுக்க முடியும். என் வாழ்க்கையில் இன்னும் இது நடக்கல, என் வாழ்க்கையில் இன்னும் இது போராட்டமா இருக்கு, என் வாழ்க்கையில இது என்ன, இது என் வாழ்க்கையில முடிய மாட்டேங்குது என்று நீங்க கேட்கலாம். ஆனா ஜெபமே ஜெயத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஜெபிக்கிறவன் அவன் வெற்றியாளனாகத்தான் அவன் இருப்பான். 100 தோல்வி தோத்திருந்தாலும் ஒரு வெற்றி, ஜெபத்தின் மூலமாக ஒரு வெற்றி 100 தோல்வியை சமன் செய்து அடுத்து வருகிற 100 வெற்றிகளுக்கு அது அடித்தளமாக அமையும். அல்லேலூயா. ஜெபம் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே ஜெபம். நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜெபிக்கிறவனை யாரால அசைக்க முடியாது. ஜெபிக்கிறவனை பிசாசால அசைக்க முடியாது. அசைச்சு பார்ப்பான், ஆனா அவனை அற்று போக செய்ய முடியாது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமாக இருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 21வது அதிகாரம் அதன் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கும். மத்தேயு 21வது அதிகாரம் அதன் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றால், முதலாவதாக நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? இந்த இடத்திலே ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள், கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். முதலாவதாக விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே, விசுவாசம் உள்ள ஜெபம், ஃபெய்த் இன் பிரேயர், பிரேயர் இன் ஃபெய்த். நம்முடைய ஜெபம் விசுவாசத்திலே இருக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அதுதான் விசுவாசம். உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க, ஆனா அந்த காரியத்திற்காக நீ அது நடக்கும் ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் விசுவாசம். சுகம் நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை, டாக்டர்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா
அது நடக்கும் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். உங்களுடைய ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமா இருக்கிறதா? உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? விசுவாசம் உள்ள ஜெபம். தேவனிடத்திலே நாம் விசுவாசம் உள்ள ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். அநேகர் ஜெபிக்கிறாங்க, நான் இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு போறேன், அந்த ஜெபத்துக்கு போறேன், ஆனா அவர்களுடைய வாழ்க்கை மாறின மாதிரி தெரியல. நம் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால், நம் வாழ்க்கை ஒரு அசாதாரணமான பயணத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அசாதாரணமான விசுவாசம் உள்ள ஜெபம் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உள்ள ஜெபம் நமக்கு வேணும். அவரை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை உடையவன் அவரே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இன்று நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை எப்போதே மாறி இருக்கும். உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறி இருக்கும். விசுவாசம் உள்ள ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த நாட்களிலே சபைகளிடத்திலே தேவன் எதிர்பார்ப்பது விசுவாசம் உள்ள ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் அவருக்கு பிரியம். விசுவாசிகளாக நாம் இருக்கிறோம். விசுவாசி என்றாலே விசுவாசிக்கிறவன் என்றுதான் அர்த்தம். அவனிடத்திலிருந்து சாதாரண ஜெபத்தை தேவன் எதிர்பார்ப்பதில்லை. அவனிடத்திலிருந்து விசுவாசம் உள்ள ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் நாம் ஜெபிக்கும் போது குடும்பத்திலே அசாதாரணமான காரியங்கள் நடக்கும். அசைக்க முடியாத காரியங்கள் அசையும். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அநேகர் சுகவீனமா இருப்பீங்க, அநேகர் பலவீனமா இருக்கிறீங்க. ஏன் இன்னும் சுகமாட்டிக்கு, ஏன் எனக்கு சுகமாக மாட்டிக்குது? பலவீனம் வருவதற்கு அநேக காரியம் இருக்கிறது. பிசாசினால வியாதி வரும், உங்களாலே உங்களுக்கு வியாதி வரும். தேவனால் அனுமதிக்கப்பட்ட வியாதி இருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கென்று வியாதி வருகிறது. ஆனால் சில வியாதிகள் நாம் விசுவாசம் உள்ள ஜெபம் மேறெடுக்கும் போது அந்த வியாதிகள் நம்மை விட்டு கடந்து செல்கிறது. விசுவாசம் உள்ள ஜெபம். ஒரு விசுவாசி என்று சொன்னாலே விசுவாசம் உள்ள ஜெபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் உங்களை அப்படியாக வழி நடத்துவாராக. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஜெபத்தின் அனுபவம், விசுவாசத்தின் ஜெபம், விசுவாச ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். இரண்டாவதாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதன் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 4:3. ஸ்தோத்திரம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? தகாத விதமாக இருக்கக்கூடாது, தகுந்த விதமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஜெபம் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். தகாத விதமாக இருக்கக்கூடாது. அன்றைய நாளிலே இருந்த சபை மக்களுக்கு யாக்கோபு எழுதுகிறார். ஸ்தோத்திரம். 2வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. அப்படி விண்ணப்பம் பண்ணினாலும் உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? தகாத விதமாக இருக்கிறது. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? தகுந்த விதமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தகுந்த விதமாய் ஜெபிக்கிறீர்களா? தேவனுக்கு பிரியமாய் ஜெபிக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு பிரியமாக ஜெபிக்கிறீர்களா? உங்களுக்கு விருப்பமா இருந்தாலும் உங்களுக்கு வாஞ்சையா இருந்தாலும் அது தேவனுக்கு பிரியமா என்று நாம் பார்க்க வேண்டும். தக்க விதமா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். தகாத விதமாக நீங்கள் இச்சிக்கும்படியாக நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால், இச்சித்து அதை பெற வேண்டும் என்று ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் அது நடக்கவே நடக்காது, ஒருபோது நடக்காது. அநேகருடைய ஜெபத்திற்கு விண்ணப்பம் வராமல் இருப்பதற்கு காரணமே இந்த ஜெபம்தான். தகாத வித ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஜெபம் தகுந்த ஜெபம், தேவனுக்கு பிரியமான ஜெபம். ஹல்லேலூயா. முதலாவதாக பார்த்தோம், விசுவாசமான ஜெபம் நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபம். தன்னுடைய மகனுக்காக அநேகர் விசுவாசித்து விசுவாசமாக தேவனிடத்திலே வந்து ஜெபம் பண்ணுவதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு அற்ப விசுவாசம் இருந்தது என்று சொன்னால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அற்ப விசுவாசத்தை தேவன் மாற்றுவாராக. இரண்டாவதாக தகுந்த விதமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலே உங்களோடு பேசுகிறார். அடுத்ததாக 2 நாளாகமும்
33வது அதிகாரம் அதன் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 நாளாகமம் 33வது அதிகாரம் அதன் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 33 அதன் 13. அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி. நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்ததாக ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கெஞ்சுதலின் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். தேவனை நோக்கி நாம் கெஞ்ச வேண்டும். மனாசே அப்படியாகத்தான் ஜெபித்தார். மனாசே யூதாவின் ராஜா, எருசலேமிலே அவர் அரசாண்ட ஒரு யூத அரசன். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக பொல்லாப்பை செய்தபோது அவர் அசீரியர்கள் கையிலே மனாசேயை தேவன் ஒப்பு கொடுத்தார். 2 வெண்கல சங்கிலிகளால் அவரை இழுத்து அவர்கள் சிறையிருப்புக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது ஜெபிக்கிற மனாசேயின் ஜெபம்தான் கெஞ்சுகிற ஜெபம். இன்று உங்களுடைய சிறையிருப்பின் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் கெஞ்சுதலின் ஜெபத்தை பண்ணுங்கள். கெஞ்சுதலின் ஜெபத்திற்கு அவர் அப்படி இறங்கிடுவார். கெஞ்சுதலின் ஜெபத்திற்கு அப்படி இறங்கிடுவார் தேவன். கெஞ்சுதலின் ஜெபத்திற்கு இறங்குவார். மனாசே மறுபடியும் ராஜ்யபாரம் பண்ணும்படியாக தேவன் கிருபை செய்தார். மறுபடியும் கர்த்தருக்கு நல்லதை அவர் செய்கிறார். மனாசே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் கெஞ்சுதலின் ஜெபம் இருக்க வேண்டும். சாதாரணமான ஜெபமாக அல்ல, கெஞ்சுதலின் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது அவசியமாக இருக்கிறது. தேவனை நோக்கி நாம் கெஞ்ச வேண்டும். தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி நாம் விண்ணப்பிக்க வேண்டும். தேவனை நோக்கி ஸ்தோத்தரிக்க வேண்டும். தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு கெஞ்சுதலின் ஜெபம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, ஒரு டைம் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இறங்குங்க. இதுதான் கெஞ்சுதலின் ஜெபம். ஒரு சின்ன பிள்ளை அப்பாட்ட எப்படி கெஞ்சும், வேணாம்ப்பா என்னை ஸ்கூலுக்கு கூட்டு போயிடாதீங்க. அதுதான் பிள்ளைகளுக்குள்ளே ஜெபமாக இருக்கும். என்னை ஸ்கூலுக்கு கூட்டு போயிடாதீங்க, பயங்கரமாக கெஞ்சும். ஸ்தோத்திரம். அதே போல தான் தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கிறது. ஒரு குழந்தை தகப்பனிடத்தில் எப்படி அணுகுகிறாரோ அதே போல நாம் அணுக வேண்டும் தேவனிடத்தில். ஹல்லேலூயா. ஒரு கெஞ்சுதலின் ஜெபம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் எப்படியாக இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபம் எப்படியாக இருக்கிறது? விசுவாசம் உள்ள ஜெபம் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே கெஞ்சுதலின் ஜெபம் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே தகுந்த விதத்திலே ஜெபம் இருக்கிறதா? கெஞ்சுதலின் ஜெபம் இருந்துச்சுன்னா தேவன் இறங்கிடுவார். ஹல்லேலூயா. இன்றைய தினத்திலும் கூட நீங்க இப்படி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க உங்களுடைய வீட்டிலே தேவன் இறங்குவார். உங்களுடைய பிள்ளைகளுக்காக தேவன் இறங்குவார். உங்கள் குடும்பத்திற்காக தேவன் இறங்குவார். உங்களுடைய வாழ்க்கைக்காக தேவன் இறங்குவார். உங்கள் தொழிலுக்காக தேவன் இறங்குவார். உங்கள் சிறையிருப்புக்காக தேவன் இறங்குவார். உங்கள் வியாதிக்காக தேவன் இறங்குவார். ஹல்லேலூயா. அதாவது இன்றைக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிற காரியத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். இன்னும் 4 பேர் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ண நம்ம நினைக்க கூடாது. நான் ஒரு சில சபைகளுக்கு போகும்போது ஜெபத்தை பற்றி பேசியிருப்பேன், விசுவாசத்தை பற்றி பேசியிருப்பேன். பேசிட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் நிற்பாங்க, ஒரு 20 பேர்கிட்ட நிற்பாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. நான் அவ்வளோ நேரம் செய்தி கொடுத்தும் அவங்களுக்கு யாராச்சும் ஒரு ஜெபிச்சாதான் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து நிற்பாங்க. நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் நம்ம பண்ணுற செய்தி அது அவங்களுக்குள்ளாக கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் இந்த விதையை போடுறார். நீங்க ஜெபிக்கணும். உங்களை ஆக்டிவேட் பண்ணதான் ஆண்டவர் என்னை இங்க அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபத்துல எழும்பணும். உங்களுடைய அடையாளம் எதுவாக இருக்கிறது? ஜெபமாக இருக்கிறதா? உங்களுடைய அடையாளம் விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்கிறதா? உங்களுடைய ஜெபத்திலே விசுவாசம் உள்ள ஜெபம் இருக்கிறதா? உங்களுடைய ஜெபத்திலே ஜெப நேரத்திலே கெஞ்சுதலின் ஜெபம் இருக்கிறதா? உங்களுடைய ஜெப நேரத்திலே தகுந்த விதமான விண்ணப்பங்களை நீங்கள் சொல்லி ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய ஜெபம் அப்படியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு ஜெபத்தை நாம் பார்க்க போகிறோம். தானியேல் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேல் 9வது அதிகாரம் அதன் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஜெபம் இருக்க வேண்டும்?
பாவம் அறிக்கை செய்கிற ஜெபம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதைத்தான் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறார். சங்கீதம் 51 அவர் முழுமையாக செய்யும் போது அது பாவ அறிக்கை செய்கிற ஜெபம். அவர் பத்சேபாளுடன் பாவம் செய்கிறார். பத்சேபாளின் கணவர் உரியா அவனை கொல்வதற்கு அவனிடத்திலே ஒரு கடிதத்தை எழுதி யோவாபிடம் கொடுக்க சொல்கிறார். அவனை போர் மும்முரமாக இருக்கிற இடத்திலே அவனை கொன்று போடுகிறார்கள். உரியா செத்து போனான். பத்சேபாளுடன் தாவீது பாவம் செய்கிறான். அதன் மூலமாக பிறந்த குழந்தையை தேவன் அடிக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பாவ அறிக்கை ஜெபம் இருக்க வேண்டும். அதன் பின்பதாக நாத்தான் தீர்க்கதரிசி அவரை எச்சரிக்கும் போது அவர் மனம் திரும்புகிறார். அந்த சங்கீதம் தான் சங்கீதம் 51வது சங்கீதம். தேவனே உமது மிகுந்த இரக்கத்தின்படி எனக்கு இரங்கும், பாவம் நீங்க என்னை சுத்திகரியும், ஈசோப்பினால் என்னை கழுவும், உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீங்கள் வாழ்வடையாவதற்கு காரணம் பாவ அறிக்கை ஜெபம் இல்லாதது. நான் பாவியே கிடையாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நான் பாவியாவே இருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஹல்லேலூயா. பாவ அறிக்கை ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து நாட் ஒன்லி கன்ஃபஸ், அதாவது அறிக்கை மட்டும் செய்யக்கூடாது, அதை விட்டு விடணும். அப்பதான் தேவன் இரக்கம் செய்வார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையவே முடியாது. பாவத்தை அறிக்கை செய்யணும். கன்ஃபஸ் யுவர் சின். தேவனுக்கு முன்பதாக நீங்க அறிக்கை செய்ய வேண்டும். நீங்கள் அறிக்கை செய்யலனா உலகத்துக்கு முன்பதாக அறிக்கை செய்ய வேண்டிய நாட்கள் வரும். நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம்னா தேவன்கிட்ட மன்னிப்பே கேட்கறது கிடையாது. அப்படி இருக்கவே கூடாது. நம்முடைய ஜெபம் பாவ அறிக்கை ஜெபம் இருக்கணும். அப்பதான் சுகமாகும், அப்பதான் வழி திறக்கும். பாவ அறிக்கை ஜெபம் கண்டிப்பா இருக்கணும். இன்றைக்கும் கூட அநேக அடிமைத்தனங்கள்ல நீங்க இருக்கலாம். ஒரு சில பாவங்கள்ல அறிக்கை செய்து அதை விட்டு விடலாம். ஆனா ஒரு சில பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட முடியாது. அதுதான் அடிமைத்தன நுகம். ஒரு சில பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவரே இது என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்றவரைய பாவம் செய்யறப்ப நல்லா இருக்கும். தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு அவன் சோதிக்கப்படுகிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. யாக்கோபிலே பிசாசு என்னை பாவத்துல தள்ளிட்டான், உண்மைதான். ஆனால் அதை காட்டில் முக்கியமானது நீங்கள் பாவத்திற்குள்ள விழுந்தது. அதுதான் முக்கியமானது. நீங்கள் விழுந்த இடம் எது? பாவ அறிக்கை ஜெபம் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது. இதை யாரையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பில்டிங் இருக்குன்னா அதன் மேலோற்றத்தை மட்டும் காண்பிப்பாங்க, அதன் டிசைனை மட்டும் காண்பாங்க, அதன் அழகை மட்டும் காண்பிப்பார்கள், அதனுடைய அதாவது லைட்ஸை மட்டும் காண்பாங்க. ஆனால் அதன் அஸ்திபாரம் எங்கே இருந்து வந்தது, அதன் அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது, அதை யாருமே காமிக்க மாட்டாங்க. உங்களுக்கு அஸ்திபாரத்தை நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பாவ அறிக்கை ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஒரு பாஸ்டர், நான் என்னோட 17வது வயசுல ராஜபாளையத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்ப அந்த மீட்டிங்ல ஒரு பிரதர் செய்தி கொடுக்க வந்திருந்தாங்க, விசேஷித்த செய்தியாளராக. அவங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை நல்லா பிடிக்கும். அவர் வாழ்க்கை முன்பதாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை நல்லா பிடிக்கும். அவர் அப்படி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவார். ஆனால் அவர்கிட்ட இருக்கிறது ஒரு பாவ பழக்கம். அதை அவர் விடவே முடியலை, கடைசி வரை விட முடியலை. அப்படின்னு இருக்கிறப்ப அவருக்கு மனசு ரொம்ப நொந்து போயிடும். டக்குன்னு போய் சிகரெட் எடுத்து பற்ற வச்சுருவாராம். டக்குன்னு ஏதாவது போதை வஸ்துக்களை அவர் யூஸ் பண்ணி விடுவாராம். அடுத்து பண்ணி விட்டு மாடியில் போய் மார்பில் அடிச்சுட்டு அழுவாராம். இந்த மாதிரியாக இருக்கிறது அடிமைத்தன நுகம். இந்த பாவம் அறிக்கை செய்து விட்டு விட முடியும், ஆனால் அது எல்லாராலும் முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் கிருபை இருந்தால் மட்டும்தான், பலன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பாவத்தை விட முடியும். இன்றைக்கும் கூட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கலாம். ஸ்தோத்திரம். அடிமைத்தன பழக்க வழக்கத்தில் எத்தனையோ பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறோம். எத்தனையோ பிள்ளைங்க கவுன்சிலிங். பாவ அறிக்கை ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாக ஒன்றாக இருக்கிறது. முதலாவதாக பார்த்தோம் விசுவாசம் உள்ள ஜெபம். இரண்டாவதாக தகுந்த விதமாக நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக பார்த்தோம் கெஞ்சுதலின் ஜெபம். நான்காவதாக பார்த்தோம்
பாவ அறிக்கையின் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். மத்தேயு 6வது அதிகாரம் அதன் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் அதன் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். உங்களுடைய ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும்? எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி அல்ல, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கக்கா போறீங்க? ஜெபிக்க போறேன். அண்ணன் எங்க போறீங்க? ஜெபிக்க போறேன். எப்பா எங்க போறீங்க? ஜெபிக்க போறேன். எல்லாத்திலையும் சொல்லிடுறது, நான் ஜெபிக்க போறேன், நான் ஜெபிக்க போறேன், ஜெபிக்க போறேன். ஆனால் ஜெபத்தில் ஒன்றும் ஓடாது. ரூமுக்குள்ள போய் தூங்க தான் செய்வாங்க. நாம் ஜெபிக்கிறது எப்படி இருக்க வேண்டும்? அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். நல்லா அறை வீட்டை பூட்டி உட்காந்துட்டு நல்லா எல்லா கதவுகளையும் அடைச்சிட்டு நீ ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஸ்தோத்திரம், தேவன் அப்படியே இறங்கிடுவார். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஜெபம் என்று சொன்னால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் பேசுவது என்று அர்த்தம். அவர் உங்களோடு பேசுவார். தனி ஜெபத்தில் நீங்க இருந்து பாருங்க, தேவனோடு போராடி பாருங்க. உங்களுடைய ரூமுக்குள்ள நீங்க போராடி பாருங்க, தேவனிடத்துல பேசி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுது என்று மட்டும் பாருங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்க பிதா அவர் வெளியரங்கமாய் பதிலளிப்பார். நீங்க ரூமுக்குள்ள போய் 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 தேவனுடைய வல்லமையை பெற்று பெற்று, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று பெற்று, தேவனுடைய கிருபையை பெற்று பெற்று, தேவனுடைய வார்த்தையை பெற்று பெற்று வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி மிகவும் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியாக மாற்றுவார். ஒருவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அறை வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு அனுபவம் வேணும். அறை வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கிற அனுபவம் வேண்டும். அப்படிதான் வேத வசனம் சொல்லுகிறது. நீ உன் அறை வீட்டுக்குள்ளாக பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ வேண்டுதல் செய். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இந்த நாட்களிலும் கூட வெளியரங்கமாய் பதில் வராதவர்களுக்கு ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அந்தரங்கத்தில் என்னோடு இரு, ஹல்லேலூயா, அறை வீட்டிற்குள் என்னோடு பிரவேசி, நான் உன்னோடு பேசுவேன், நான் உன்னோடு மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசிக்காத வரைக்கும், நீங்கள் அறை வீட்டிற்குள்ளே நுழையாத வரைக்கும் தேவன் உங்களிடத்தில் பேச முடியாது, தேவன் உங்களிடத்தில் இடைப்பட முடியாது, தேவன் உங்களிடத்தில் வாக்குத்தத்தம் தர முடியாது, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் தர முடியாது. நீங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசிக்காத வரைக்கும் தேவன் ஒரு காரியத்தையும் ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாது. தேவனோடு தனிக்கிற ஒரு அனுபவம் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே அறை வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு அனுபவம், அறை வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கிற அனுபவம் இல்லாம போச்சு. தேவனோடு பேசுகிற நேரங்கள் இல்லாம போச்சு. உலகத்துக்கு செலவழிக்கிறோம் நேரத்தை, ஆனா தேவனோடு பேசுகிறதுக்கு எவ்வளவு நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம்? அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கெத்செமனே ஜெபத்திலே, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? 1 hour எனக்காண்டி நீ 1 மணி நேரத்தை நீ கொடுக்க கூடாதா? உன்னுடைய வாழ்க்கையில உன் வேலைக்கு கொடுக்கிற, உன்னுடைய படிப்புக்கு கொடுக்கிற, உன்னுடைய தொழிலுக்கு கொடுக்கிற, உன் குடும்பத்துக்கு கொடுக்கிற, எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோ. ஆனா எனக்கு கொடுக்கிற 1 மணி நேரம் எங்கே? உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ 1 மணி நேரத்தை தேவனுடைய சமூகத்திலே கொடுத்தே ஆக வேண்டும். அதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வேதத்தில் அநேக ஜெபம் இருக்கு. இடைவிடாமல் ஜெபியுங்கள், எப்பொழுதும் ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, தீர்க்கமாக சொல்லுகிறேன், நீங்கள் அந்தரங்கத்தில் அறை வீட்டுக்குள் பிரவேசிப்பீர்கள் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், தேவன் வெளியரங்க பலன் அளிக்கிற நாட்கள் மிக விரைவாக இருக்கிறது. கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். கம்பீரமாக அறுக்கக்கூடிய நாள்கள் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா. தேவன் உங்களை அப்படியாக வழி நடத்துவாராக. அதாவது புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர் சார் ஐசக் நியூட்டன். அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்க அதாவது இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தெல்லாம் நம்ம பார்ப்போம்ல, ஒரு இதை வச்சு பார்ப்போம். ஸ்பேஸ் சென்டர்லாம் போனால் அது இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது நட்சத்திரங்கள், சூரியன்கள், சந்திரன்கள் எல்லாம் தெரியும். ஆனால் அவர் சொல்லுகிறது என்ன சொன்னால், நம்ம அப்படி பார்த்தா தெரியும், ஆனால் ஸ்தோத்திரம், நீ
உன் வீட்டுக்குள்ள முழங்கால் போட்டு நீ ஜெபம் பண்ணும்போது அந்த நட்சத்திரங்கள், சந்திரன் எல்லாத்தையும் படைத்தவரை நீ காணும். ஹல்லேலூயா. நீ இங்க இருந்து பார்க்கறப்ப இது மட்டும்தான் தெரியும். ஆனா நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்றப்ப நீங்க எங்கேயும் போக தேவையில்லை. அதை படைத்த தேவனை நீங்கள் பார்க்க முடியும். இது ஐசக் நியூட்டன் சொன்னது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அறை வீட்டுக்குள்ளாக பிரவேசியுங்க. விக்கனம் கடைந்து போக மட்டும் அறை வீட்டுக்குள்ளாக உன்னை ஒளித்து கொண்டிரு. வருகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படியாக அறை வீட்டுக்குள்ளாக ஒளித்து கொண்டிரு. அறை வீட்டை மட்டும் விட்டு வெளியே வந்துடாத. தனி ஜபத்தை மட்டும் வெளியே வந்துடாதீங்க. அறை வீட்டை விட்டு வெளியே வந்துடாதீங்க. விக்கனம் கடந்து போகிறது. பேழையை விட்டு வெளியே வந்துடாதீங்க. பேழைக்குள்ளாக இருங்க. சபைக்குள்ளாக பாதுகாத்துக்கப்படுங்க. உங்களுடைய தனி ஜபம் தான் உங்களுடைய வீட்டுக்கு ஒரு பேழையை கட்டுது. ஹல்லேலூயா. நீங்க அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஜபிக்கிறது தான் உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்களுக்கு ஒரு பேழை அப்படியே கட்டுது. ஹல்லேலூயா. பேழையை கட்டணும். பேழையை கட்டி வச்சிருக்கிறீங்களா? நீங்க மட்டும் வந்துட்டு போனா கூடாது. உங்களுடைய வீட்டில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆமென். நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டார் எல்லாரும் இருக்கணும். ஒரு ஆள் மிஸ் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் இப்படியான ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். முதலாவதாக விசுவாசம் உள்ள ஜெபம் நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக தகுந்த விதத்திலே ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். மூன்றாவதாக கெஞ்சுதலின் ஜெபம் இருக்க வேண்டும். நான்காவதாக பாவ அறிக்கையின் ஜெபம் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக ஸ்தோத்திரம், அறை வீட்டுக்குள் நுழைகிற ஒரு அனுபவம், அதுதான் ஜெபத்தின் அனுபவம். அடுத்ததாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 26வது அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் அது 39வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆமென். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. தேவன் இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததான நோக்கமே இந்த பூமியிலே அவர் இரத்தம் சிந்தி சகல ஜனங்களுக்காகவும் அவர் மரித்து அனைவரையும் மீட்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். அதுதான் அவருடைய திட்டமாக இருந்தது. ஸ்தோத்திரம். அப்பதான் தேவன் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருக்கும் தெரியும் அவர் மரிக்க போகிறது. ஆனால் இருந்தாலும் மாம்சீகத்தில் கொஞ்சம் இருந்ததுனால அவர் சொல்லுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்துவை எதற்கு அனுப்பினாரோ உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து அதற்காகவே அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஜெபம் இருக்க வேண்டும். என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய விருப்பத்தின்படியே ஆக கடவுது. இப்படியாகத்தான் தன்னுடைய தரிசனத்தில் நடக்கிற வாலிபர்கள் இன்று அநேகர் எழும்புகிறார்கள். தன்னுடைய தரிசனத்திலே நடக்கிற அநேக நபர்கள் எழும்புகிறார்கள். தன்னுடைய தரிசனத்திலே நடக்கிற குடும்பங்கள் எழும்புகிறது. தன்னுடைய தரிசனத்தில் நடந்தவன் இளைய குமாரன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். தகப்பனை ஆஸ்தியில எனக்கு பாதியை தர வேண்டும். அப்படியே ஆஸ்தியை கொடுக்கிறான். வெளி தேசத்துக்கு போறான். தூர தேசத்திற்கு அவன் புறப்பட்டு போகிறான். எல்லாம் முடிஞ்சிச்சு, சோலை முடிஞ்சு. அப்படி நம்ம சொல்ல போனா அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய கண்களை ஏறெடுத்து நம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற வாழ்க்கை என்றைக்கு இருக்காது, இருக்கக்கூடாது, அது நிலைக்கவும் செய்யாது. தேவனுடைய சித்தத்தின்படி அது கடினமான பாதையாக இருக்கும். நான்லாம் ஊழியத்துக்கு வருவேன் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஆரம்பத்தில் இருந்து வளர்ந்தது சபையில் தான். எங்கள் அப்பா சர்ச்சு பாஸ்டராக இருந்தாலும் சர்ச்சு நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் சர்ச்சு நடந்துக்கிட்டு இருக்கும்போது காணிக்கை போட்டுக்கிட்டு இருக்கப்போ கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். ஹல்லேலூயா. ஆமாம். அப்புறம் வீட்டில் வந்து பயங்கரமாக அடி விழுவோம். 3 மணி 4 மணிக்கு வருவேன் வீட்டுக்கு. ஸ்தோத்திரம். எவ்வளோ பயங்கரமான செயல்கள். ஆனால் நான் அநேக நேரம் நான் வருத்தப்படுவது உண்டு ஊழிய பாதைகளிலே. ஆனால் கர்த்தரின் சித்தத்தின்படி ஆக கடவுது. சில பாதைகள் கடினமாகத்தான் இருக்கும், சில பாதைகள் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதன் மூலமாக தேவன் பெரிய மீட்பின் திட்டத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் பெரிய மீட்பின் திட்டத்தை வைத்திருந்தால், அதே போல நீங்கள் கடினமான பகுதியிலே நீங்கள் பிரவேசிக்கும் போது உங்கள் மூலமாய் தேவன் பெரிய மீட்பின் திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென்.
நீங்கள் கடினமான பாதைக்குள்ளாக போகும்போது தான் கடினமான நபர்களை நீங்கள் நடத்த முடியும். நீங்க கடினமான பாதைக்குள்ள போகும்போது தான் நீங்க கடினமான நபர்களை நடத்த முடியும். நீங்க சுகவீனம் இல்லாத பாகத்திலே நீங்க போகும்போது தான் சுகவீனம் உள்ளவர்களுக்கு நீங்க சுகத்தை அறிவிக்க முடியும். நீங்க கஷ்டமான பாதையில போகும்போது தான் கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்ல முடியும். அதற்காகத்தான் தேவன் உங்களை அந்த பாதையில் நடத்துகிறார். எந்த பாதையில் தேவன் உங்களை நடத்த விரும்புகிறாரோ அந்த பாதையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். மோசேயையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் தேவன் செங்கடல் நடுவாக நடக்க வைப்பதே அவருடைய திட்டமும் அவருடைய தீர்மானமுமாக இருந்தது. அவர் சுத்தி போக வைக்கல, அவர் எப்படியோ செஞ்சு அவங்கள போக வைக்கல. உன் பிரச்சனைகளுக்கு நடுவாக கடந்து செல். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பிரச்சனைகளுக்கு நடுவாக கடந்து செல்ல வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற காரியம் அதுதான். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அப்படியாகத்தான் நடத்தினார். அவர் நடத்தின காரியம் செங்கடலுக்கு நடுவாக அற்புதமாக தேவன் நடத்தினார். யாராலையும் நம்ம மறுக்க முடியாது. கடினமான பாதைக்குள்ள போனனால தான் இன்ன வரைக்கும் செங்கடலை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் பேச முடியுமா? வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குமா? அற்புதம் நடக்கலனா? தேவன் அற்புதத்தை செய்வதற்காகவே, உங்களுடைய வாழ்க்கையிலே அடையாளத்தை செய்வதற்காகவே தேவன் உங்களை அந்த பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக பார்வோனின் ராணுவங்களை அந்த செங்கடலின் வழியாக கவிழ்த்து போடும்படிக்காக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அந்த செங்கடலின் அனுபவத்தையும் யோர்தானின் அனுபவத்தையும் எரிகோவின் அனுபவத்தையும் தேவன் அனுமதித்திருக்கிறார். எரிகோவின் அனுபவம் இருந்தாலும் அதை தவிடுபடியாக்குகிற தேவன் உங்களோடு உண்டு. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். என் சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படியாக கடவது. அநேகர் சித்தத்தை விட்டு விலகி போகலாம். வலையில மீன் வந்துச்சுன்னா ஓகே, சூப்பர், சந்தோஷம். தேவன் அழைக்கிறப்ப வந்துட்டாலே ஓகே, ரொம்ப சந்தோஷம். தேவன் அழைக்காதப்ப, தேவன் அழைச்சும் வராம இருக்கிற மீன்களுக்கு வலையில மாட்டுச்சுன்னா ஓகே, அதுக்கு ஒரு டேமேஜ் இல்லை. ஆனால் தேவன் அழைத்தார் என்று சொன்னால் தூண்டில போடுவார். தூண்டில போட்டால் மீன் எப்படி வரும்? வாய் கிழிச்சுக்கிட்டு வரும். தேவன் அழைக்கிறப்பே வந்துட்டா பிரச்சனையே கிடையாது. நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொன்னா வாய் கிழிச்சிட்டு தான் வரும். ஹல்லேலூயா. நான் தவறான அர்த்தத்தில் நான் சொல்லலை, நான் அனுபவிச்சதுனால நான் சொல்றேன். தேவன் அழைக்கிறப்ப நான் போவே இல்லை. வாயெல்லாம் கிழிச்சிட்டு வரும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஆண்டவரே என்னை சரியான பாதையில் தான் அழைச்சிருக்கிறீங்க, நான் உங்களுடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானாலும் நீங்கட்டும் என்று சொல்லுகிற வேதனை இருந்தாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுது. இன்னைக்கும் அநேகருடைய வாழ்க்கையிலே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் உங்களை ஜெபிக்கிற சொல்லுகிற விதம் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை, கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. நான் இருக்கவே மாட்டேன் வீட்டில். பாதி நாட்கள் எங்கேயாச்சும் போயிடுவேன். காலையில் 6 மணிக்கு போனேன்னா சாப்பாடு தண்ணி கூட தெரியாது. சாயந்தரம் 6 மணி ஆகும் வர்றதுக்கு. இது ஒரு பாட்டு தான், இன்னும் நிறைய இருக்கு. ஆனால் நான் அதை சொல்ல வரல. உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அது கடினமான பாதையாக இருந்தாலும் சரி, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. யோனா சரியா போயிருந்தாரு அப்படின்னு சொன்னா அவர் கரெக்டாக போயிருப்பாரு. நினிவே, அசிரியாவின் தலைநகரம் தான் நினிவே. ஸ்தோத்திரம். ஆனால் அவர் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகினால கடல் கொந்தளித்தது. கடல் கொந்தளிக்கும். தேவனை சித்தத்தை விட்டு மாறினா கடல் கொந்தளிக்கும். கடல் கொந்தளித்தது. உங்களை கடலை தூக்கி போடுவாங்க, பயந்துடாதீங்க யாரும். அந்த சூழ்நிலையை சொல்றேன். கடல்ல தூக்கி போட்டாங்க யோனாவை. 3 நாள் வயிற்றின் மீனிலே இருக்க கூட நேர்ந்தது. எப்படியாச்சும் தேவன் அவர் போயிருந்தாருன்னா போயிருக்கலாம், ஆனால் சுற்றி வளைச்சு தான் போக முடியும். தேவனுடைய சித்தத்தை விட்டு நம்ம விலகணும்னா நேராக போக முடியாது. நேராக போகலாம், ஆனால் நம்ம நேராக போக முடியலன்னா தேவனே ஒரு ரூட்டை கண்டுபிடிப்பார். அந்த ரூட்டு மூலமாக தான் தேவன் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததான ஒரு ஜெபத்தை நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம்
அதன் 4வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். மத்தேயு 26வது அதிகாரம் அதன் 44வது வசனத்தை வாசியுங்கள். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஜெபத்துல முக்கியமா இருக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை சொல்லியே ஜெபம் பண்ணினார். வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணணும். வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஒரு விடுதலை நடக்கும். வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஒரு அற்புதம் நடக்கும். வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணும்போது வாசல்கள் திறக்கும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த வேத பகுதியை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, இந்த வேத வசனத்தை கொடுத்திருக்கிறீங்க, இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கீங்க, இது நடக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க, ஆண்டவரே இது நடக்கட்டும் என்று நீங்க சொல்லி ஜெபிக்கும் போது, அவர் 3ஆம் தரம் ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். ஒரு முறை அல்ல, 2ஆம் முறை அல்ல, 3ஆம் முறை என்று சொன்னால் முழுமையான முயற்சி என்று அர்த்தம். யூதர்களுக்கு 3 தரம் ஒரு காரியம் நடக்கணும்னா 3 தரம் ஜெபிப்பாங்க, அதுக்கு மேல ஜெபிக்க மாட்டாங்க. அதான் பவுல் சொல்லுகிறார், இந்த முள் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி 3 முறை ஜெபிக்கிறார். அவ்வளவுதான். 3 முறை ஜெபிச்சா ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்பார், இல்லைன்னா அந்த காரியத்துக்கு ஜெபிக்கவே மாட்டாங்க. அதுதான் யூதர்களுடைய பாரம்பரியம். இந்த 3 தரம் என்று சொல்வது என்னது குறிக்கினா, ஒரு முழுமையை குறிக்கிறது. பதில் கிடைக்கிறவரை ஜெபிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில தான் ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில தான் பலன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில தான் சுகம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில தான் வல்லம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையில தான் எல்லாமே இருக்கிறது. சகலமும் எல்லாம் அவருடைய வார்த்தையில தான் இருக்கிறது. அவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை கிரியை செய்யும். சூழ்நிலைகளை பார்த்து பர்வதங்கள் நிற்கலாம். அவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது பர்வதங்கள் உருகி போகும். செருபாபேலுக்கு முன்பதாக பெரிய பர்வதமும் சம பூமி தான். நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது, எவ்வளவு பெரிய பர்வதமா வேணாலும் இருக்கலாம், அந்த பர்வதம் உங்கள் காலுக்கு கீழாகத்தான் தெரியும், அது பெருசா தெரியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் அப்படிப்பட்டது. இந்த கர்த்தருடைய வசனமும் ஜெபமும் இணையும் போது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். ஆமென். நம்மளுக்கு எப்பொழுதுமே நம் கூட இருப்பதற்காக அவர் தந்தரில் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர். நாம் ஜெபிக்கிற ஜெபத்திலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி மீண்டும் மீண்டும் ஜெபிக்கணும். அந்த காரியம் நடக்கிற வரை ஜெபிக்கணும். ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இருக்க வேணும். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உள்ள ஜெபம் இருக்க வேணும். தகுந்த விதத்திலே சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் இருக்க வேணும். கெஞ்சுதலின் ஜெபம் இருக்க வேணும். பாவ அறிக்கையின் ஜெபம் இருக்க வேணும். அந்தரங்கத்திலே ஜெபிக்கிற ஜெபம், அறை வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே இப்படி காணப்படும் போது நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளையும் ஆச்சரியமான காரியங்களையும் ஊழிய மேன்மைகளையும் நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஜெபம் சாதாரண நினைச்சிடாதீங்க. ஜெபம் ஜெயிக்கும். ஜெபம் ஜெயிக்கும். உண்மை. இந்த வேதத்தை பிடிச்சி நான் கையில் சொல்றேன், ஜெபம் ஜெயிக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் வேதத்தை பிடிச்சி சொல்லுவோமா? ஜெபம் ஜெயிக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஜெயிக்கும். ஜெபம் கண்டிப்பா ஜெயிக்கும். அதை மிஞ்சி வேற எதுவுமே கிடையாது. இந்த ஜெபமும் கர்த்தருடைய வசனமும் 2 கண்கள் போன்றது. ஸ்தோத்திரம். 2 கண் இருந்தால் தான் பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையும் ஜெபமும் இருக்கும்போது தான் பார்வை கரெக்டா இருக்கும். சில பேர் கர்த்தருடைய வசனத்தை மட்டும் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு கண்ணு தெரியாது. சில பேர் ஜெபிச்சு மட்டும் தான் இருப்பாங்க, ஒரு கண்ணு தெரியாது. எங்கேயாச்சும் விழுந்துருவாங்க. 2 கண் கரெக்டா தெரியணும். உன் கண் விளக்காய், உன் கண் வெளிச்சமா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் விளக்காய் இருக்கும். உன் கண் தெளிவாய் இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஜெபத்தின் வல்லமைக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஜெபத்தில் என்ன வல்லம் இருக்குது? ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிள் இருந்தாலும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம், அதின் நானே வாசிக்கிறேன். 16வது அதிகாரம் அதின் 28வது வசனத்தை 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே,
நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். இந்த காரியத்தில் முக்கியமாக கவனிங்க. சிம்சோனின் கண்களை பிடுங்கி விட்டாங்க, வேடிக்கை பொருளாக காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 தூண் இருக்குது, நல்லா கவனிங்க. 2 தூண், அந்த 2 தூண் ஸ்ட்ராங்கில் தான் அந்த பில்டிங் நிற்கிது. அதற்கு கீழதாக பிரபுக்கள் ஜனங்கள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. வேடிக்கை பொருளாக சிம்சோனை நிப்பாட்டி இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் 2 தூண்கள் இருக்கலாம். நீங்க அனுமதித்து கட்டப்படுகிற தூண்னா சாதாரண நினைக்கீங்களா? தூண் போடுறதா இருந்தால் நல்லா ஆழமாக தோண்டுவாங்க. ஆழமாக தோண்டி அந்த தூண் நிற்கும். எத்தனையோ நாளாக உங்களுக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் அது தூணாக நிற்கும். அந்த 2 தூண் மூலமாகத்தான் பிசாசு அமர்ந்திருப்பான். அதற்கு கீழே தான் 3000 பிரச்சனை. புரியுதா? 2 தூண், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற 2 தூண். 2 தூண் இருக்கும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, அவிசுவாசம் என்கிற தூண் இருக்கும், சந்தேகம் என்கிற தூண் இருக்கும், பலவீனம் என்கிற தூண் இருக்கும், வியாதி என்கிற தூண் இருக்கும். இந்த தூண் நம்ம அனுமதிக்கிறதுனால பிசாசு அதில் ஒரு அலங்கத்தையே கெட்டி ஒரு 3000 பிரச்சனையே அதுக்கு கீழே கொண்டு வந்துடுவான், நம்ம வேடிக்கை பொருளாக பார்க்கறதுக்காக. ஆனால் அந்த ஜெபத்தின் வல்லமை எப்படிப்பட்டது தெரியுமா? அவன் 2 கைகளால், வலது கை இடது கை. நான் எப்பயுமே சொல்லுவேன், வலது கை என்பது கர்த்தருடைய வார்த்தை, இடது கை என்பது ஜெபம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவன் தூண்கள் அசைக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை வச்சோம், ஜெபத்தை வச்சோம் அசைக்கணும். 2 தூணை அசைக்கும் போது, 2 தூணை அசைக்கும் போது பிசாசு விழுந்து போவான். நீங்க அனுமதித்து அவனை உட்கார வைத்திருக்கனால அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த தூணை மட்டும் கர்த்தருடைய வல்லமையினால, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஜெபத்தை கொண்டு ஆண்டவரை இறங்கும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்க பராக்கிரமத்தினால அந்த தூணை அசைக்க முடியாது, உங்களுடைய பலத்தினாலும் அந்த தூணை அசைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அபிஷேக தைலத்தினால் நுகம் முறிந்து போகும். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி ஜெபிக்கும் போது, அந்த 2 தூணை அசைக்கும் போது, ஹalleluya, அதற்கு மேலாக இருக்கிற பிசாசு விழுந்து போவான். அதற்கு கீழாக வருகிற 3000 பிரச்சனை விழுந்து போகும். இதுதான் ஜெபத்தின் வல்லமை. ஹalleluya. ஒரே நாள் எல்லாம் முடிஞ்சிரும். ஹalleluya. எவ்வளவு பெரிய ப்ராப்ளமானாலும் இருக்கலாம், ஸ்தோத்திரம், எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் இருக்கலாம், அந்த 2 தூணை அசைக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற 2 தூணை அசைக்க தெரியணும். அதன் மூலமாக தான் பிசாசே உட்கார்ந்து இருக்கிறான். நீங்க அனுமதித்து கட்டனால தான் இருக்கிறான். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள் தான் வேத வசனம் சொல்லுகிறது. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஜெபத்தின் வல்லமை சாதாரணமானதல்ல. 2 தூணை அசைச்சிடணும் ஜெபத்தின் மூலமா. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள என்ன 2 தூண் பார்த்து அசைச்சிடணும். உங்களுக்குள்ள இருக்கிற எந்த 2 தூண் பார்த்து அசைச்சிடணும், அசைத்து விடணும். அதுக்கு ஜெபம்தான். ஜெபத்தின் வல்லமை சாதாரணமானதல்ல. ஸ்தோத்திரம். அவன் உயிரோடு இருக்கிற நாட்களை காட்டிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அநேகராக இருந்தார்கள். என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார். எல்லாரும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். அன்பு தேவனே, அப்பா பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேலையிலும் கூட தேவனே, ஜெபத்தை குறித்ததான காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஜெபத்திலே நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற தூண்கள் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் அசைக்கப்படுவதாக. ஆண்டவரே, ஜெபிக்கிற ஜெபம் அது உண்மையா இருக்கணும், அது கருத்தா இருக்கணும், கெஞ்சதலின் ஜெபமா இருக்கணும், விசுவாசம் உள்ள ஜெபமா இருக்கணும், அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கிற ஜெபமா இருக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உடைய கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.